இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து காத்து மகிழ்வாய் தந்தீரே நன்றி ஐயா. உம் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினி நன்றி ஐயா. எல்லாரும் கரங்களை தூக்கி நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவேன். மனதார சொல்லுவோமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி. கரங்களை தட்டி இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வாய் தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வாய் தந்தீரே. கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற ஸ்தானத்தில் கொடுத்த வேலையில, கர்த்தர் கொடுத்த தொழிலில, கர்த்தர் கொடுத்த குடும்பத்தில ஆண்டவரே நல்ல ஒரு ஸ்தானத்தில் நாங்கள் நிற்கிறோம் என்றால் கர்த்தர் நீர் அதற்கான அபிஷேகங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நிமிஷம் வர ஆண்டவரே அந்த ஸ்தானத்துல மற்றவர்களுக்கு பயன்படும்படியா எங்களை வைத்திருக்கிறீரே. மனதார நன்றிகளை செலுத்துகிறோம் அப்பா. நன்றி ராஜா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வாய் தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வாய் தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன். கர்த்தாவே, இயேசுவே, நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. கர்த்தாவே, உம்முடைய கரங்களை நீட்டி எங்களை ஆசீர்வதித்தீரே ஆண்டவரே. மனதார 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 நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. 5 வருடங்களுக்கு முன்பது ஆண்டவரே நான் இருந்தது போல இப்போ இல்லையே. கர்த்தர் ஒவ்வொரு பொருளாய் ஒவ்வொரு காரியங்களாய் கொடுத்து என் எல்லையை பெருக வைத்திருக்கிறேன். அதற்காய் மனதார நன்றி சொல்லுகிறேன் என்று கரங்களை தட்டி தேவனுக்கு மனதார நன்றிகளை செலுத்துவோமா? ஆண்டவரே, கடந்த 10 மாதங்களும் கடந்து போன ஆண்டுகளில் எல்லாவற்றிலும் ஆண்டவரே எங்களை ஆசீர்வதித்து எங்கள் எல்லையை பெருக பண்ணி இருக்கிறீரே. உமக்கு நன்றி.
குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து கர்த்தாவே, தண்ணீரை கடந்தேனே, தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். என்னுடைய பலன் அல்லப்பா, உம்முடைய பலத்தால தான் நான் எல்லாவற்றையும் தாண்டினேன் ஆண்டவரே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இந்த வேளையில நாங்கள் மனதார நன்றி நிறைந்த உள்ளத்தோடு ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். ஆண்டவரே, கடந்து போன ஆபத்து நாட்களில் எல்லாம், ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்னீரே. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே, அந்த ஹாரம் சூழ்ந்திருக்கிற வேளையில, ஆபத்து காலங்களில, நெருக்கப்படுகிற சூழ்நிலைகளில எங்களுக்கு தஞ்சமாய் இருந்தவர் அப்பா என்று எப்பொழுதெல்லாம் உம்முடைய பாதத்துல வந்து நாங்கள் கதறி கூப்பிட்டோமோ அப்பெல்லாம் எங்களுக்கு இரக்கத்தை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அப்பா, நான் என்ன செய்வேன், எனக்கு பயமா இருக்கிறதே, பயமும் திகிலும் பிடித்திருக்கிறது என்று சொல்லி உம்முடைய பலிபீடத்துல உம்மை நான் நோக்கி பார்த்த பொழுது கர்த்தர் என்னுடைய பயத்தை நீக்கி என்னை அந்த ஆபத்திலிருந்து விடுவித்து என்னை தப்புவித்து பாதுகாப்பாய் சுகபத்திரமாய் இந்த நிமிஷம் நிறுத்தி வைத்திருக்கிறீரே. ஓ, மனதார நன்றி. கரங்களை ஏந்தியோ கரங்களை உயர்த்தியோ ஆபத்து நாட்களில கர்த்தர் நம்மை விடுவித்து பயப்படாதபடி பத்திரமாய் பாதுகாத்து இந்த நிமிஷம் வர ஜீவனோடு வைத்திருக்கிற தேவனை நோக்கி பார்த்து, அப்பா, இந்த நொடி வர அப்பா எங்களை ஆரோக்கியமாய் சுகமாய் பலனாய் பாதுகாப்பாய் என்னையும் என் குடும்பத்தையும் பிள்ளைகளையும் எங்கள் வேலைகளை தொழில வைத்திருக்கிறீரே. மனதார நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தேன், சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் உம்பலத்தால். உம்முடைய பலத்தினால மாத்திரம்தான் அப்பா நாங்க தாண்டினோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை மனதார நன்றிகளை செலுத்துவோம். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நாமே நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி விசுவாசிக்கிறவள் நல்ல கரங்களை தட்டி முன்பதாய் நிற்கிற எல்லா தடைகளையும் தரைமட்டமாய் போக செய்ய வல்லமையுள்ள தேவனை விசுவாசிக்கிறவர்களாய் நல்ல கரங்களை தட்டி ஆமென். ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கும் பொழுது தீர்க்கமாய் பதிலை கொடுக்கிறவர், ஆவியில் நிறைந்து ஆராதிக்கிற பொழுது எல்லா விதமான கட்டுகளை தடைகளை உடைத்தெறிகிற தேவன். விசுவாசத்தோடு கரங்களை தட்டி சிறு பாபேலின் மண்ணிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். சிறு பாபேலின் மண்ணிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே. கரங்களை தட்டி சொல்லுவோம், அப்பா, எலியாவின் தேவனே,
இந்த நாளில் நாங்கள் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கிற வேளையில அக்கினியாய் பதிலை அனுப்புகிற தேவன் எலியாவின் நாட்களில் செய்ததை போல எங்கள் வாழ்க்கையில் செய்ய வல்ல தேவன். ஆமென். கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான், கர்மேலின் மலை மீது எலியாவை போல நான் ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவீர். ஆவியில் நிறைந்து ஜெபித்திடும் போது அக்கினியால் பதில் அனுப்பிடுவீர். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே. சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான், சிறைச்சாலையின் நடுவில் பவுலை போலவே நான் ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது அக்கங்கள் எல்லாம் உடைந்து விடும். ஆவியில் நிறைந்து ஆராதிக்கும் போது கட்டுகள் எல்லாம் உடைந்து விடும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே நீ சமபூமியாவாய் நிச்சயமாய். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். பலத்தினாலும் அல்ல பராக்கிரமம் அல்ல கர்த்தரின் ஆவியினாலாகும். செருபாபேலின் முன்னிற்கும் பர்வதமே. எழும்பி நின்று சொல்லுவோமா? எலும்புகள் பள்ளத்தாக்கில் ஓ கர்த்தர் உரைத்த ஒரு வார்த்தையின்படியாய் அத்தனை எலும்புகளும் ஆவியில் நிறைந்து நாங்கள் ஜெபிக்கிற வேளையில ஆண்டவரே உயிர் இல்லாமல் ஆண்டவரே பலனற்று போய் ஜீவனற்று போன நிலையில காணப்படுகிற எங்களது எல்லா சரீரங்கள் இயேசுவின் நாமத்தினால உயிர்ப்பிக்கப்படுவதாக. ஆண்டவரே எங்க குடும்பத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால குடும்பத்துல திடனற்று போய் பலனற்று போய் காணப்படுகிற எல்லா விதமான ஆண்டவரே சோர்வின் காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால எசேக்கியாவின் நாட்கள்ல நடந்தது போல மீண்டுமாய் பலன் பெற்று ஜீவனோடு எழும்பும்படியாய் இந்த வேளையில நாங்கள் மனதார ஜெபிக்கிறோம். இந்த நவம்பர் மாதம் 1ஆம் தேதி இயேசுவின் நாமத்தினால எங்கள் மொத்த குடும்பத்தை நாங்கள் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் எல்லாருமா இணைந்து கரங்களை தட்டியோ கரங்களை உயர்த்தியோ சொல்ல முடியுமா? ஓ இந்த வேளையில எங்கள் குடும்பத்துல இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஆண்டவரே உம்முடைய ஆவியின் பலத்தை நாங்கள் ஊற்றுகிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தினால எசேக்கியேலின் நாட்களில் நடந்ததை போல கர்த்தாவே உலர்ந்த எலும்புகளை சோர்வாய் இருக்கிறதான ஆண்டவரே எங்கள் குடும்பத்தார இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால கர்த்தர் மீண்டுமாய் உயிர் பெற்று எழும்புவீராக. நாங்கள் ஒரே சேனையாய் எழும்பி ஆண்டவரே எங்கள் குடும்பம் எங்கள் ஒரே சேனையாய் எழும்பி கர்த்தரின் நாமத்தை மகிமைப்படுத்துவதாக. ஆமென். கரங்களை தட்டி பாடுவோம். எலும்புகள் பள்ளத்தாக்கில் எசேக்கியேல் போல
இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்தை ஆண்டவரே இந்த மாதத்தின் முதலாம் துவக்கத்திலேயே உங்க கரங்கள்ல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால என் குடும்பத்துல யாரெல்லாம் திடனற்று போய் பலனற்று போய் இருக்கிறார்களோ, எங்கள் குடும்பத்தாரின் எந்தெந்த அவயவங்கள் பலனற்று போய் திடனற்று போய் காணப்படுகிறதோ, இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய கர்த்தருடைய ஆண்டவரே ரூவா காற்று, சுவாச காற்று இப்பொழுது ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாருடைய அவயவங்களை ஆண்டவரே உள்ளங்களை ஆவிய ஆத்துமாவை இப்பொழுது ஆண்டவரை தொடுவதாக உம்மை நாங்கள் விடவே மாட்டோம். நீ ஷரீப லபர கதிகல மரபல பரபர பரபர பலர. ஓ நன்றி நன்றி அப்பா இயேசுவே. மனதார 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 அப்படிதான். இதுதான் தேவன் விருப்பப்படுகிற பரலோகம். ஓ பரலோகம் அங்கீகரிக்கிற மெய்யான ஆராதனை. ஓ நன்றி அப்பா, நன்றி அப்பா. இஸ்ரவேல் என்றால் எனக்காய் போராடுகிறவர். ரெண்டு கரங்களை விரித்து அடோனாய் எலோஹிம் இஸ்ரவேல், அடோனாய் எலோஹிம் இஸ்ரவேல். தலைமுறை தலைமுறையாய் என்னை தாங்கினீர் ஐயா, என் தகப்பனின் தெய்வமாய் என்னை நேசித்தீர் ஐயா. தலைமுறை தலைமுறையாய் என்னை தாங்கினீர் ஐயா, தகப்பனின் பிள்ளையாய் என்னை நேசித்தீர் ஐயா. ஓடினேன் விலகி உம் சமூகத்தை விட்டு, தேடியே மீட்பராய் நீர் என்னை தேடி வந்தீர். ஓடினேன் விலகி உம் சமூகத்தை விட்டு, தேடியே மீட்பராய் நீர் என்னை தேடி வந்தீர். அடோனாய் எலோஹிம் இஸ்ரவேல், அடோனாய். கரங்களை விரித்து அடோனாய் அடோனாய் என் ஆண்டவரே. ஏசாயால நீ சொல்லி இருக்கிறீரே, ஓ நான் உன்னுடையவன், நான் உன்னுடையவன், நீ என்னுடையவள் என்று சொல்லி இருக்கிறீரே அப்பா. என் ஆண்டவரே ரெண்டு கரங்களை விரித்து, ஓ என் ஆண்டவரே அடோனாய் எலோஹிம் இஸ்ரவேல். Hallelujah,
ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீங்க இல்லாம எங்கனால வாழ முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாம எங்கனால எதையும் நடத்த முடியாது ஆண்டவரே. நீங்க இல்லாம ஒரு காரியத்தை எங்கனால செய்ய முடியாத ஆண்டவரே. நீங்க எங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்தி கொடுக்கிற ஆண்டவராய் இந்த நவம்பர் மாதத்துல தேவன் எங்களுக்கு துணையாய் வந்திருக்கிறபடியால அவருக்கு நன்றி என்று சொல்லுவோம். நன்றி அப்பா. நீங்க தான் எனக்கு எல்லாம், நீங்க தான் எனக்கு எல்லாம். என் தந்தை நீங்கதான், நீங்கதான் என் சொந்தம், நீங்கதான் என் நண்பன், நீங்கதான் என் தந்தை. நீங்கதான் என் நண்பன், நீங்கதான் என் உயிரே, நீங்கதான் என் எல்லாம், நீங்கதான் என் உயிரே, நீங்கதான் எனக்கெல்லாம், நீங்கதான் நீங்கதான் எனக்கு எல்லாம், நீங்கதான் எனக்கு இயேசுவே, எனக்கு நீங்கதான்ப்பா, நீங்கதான்ப்பா எனக்கு எல்லாம். சகரியா 9ஆம் அதிகாரத்துல 8வது வேத வசனத்தை தேவ பிள்ளைகளாய் நாம் யாவரும் அந்த வசனத்தை நாம் எடுத்து நாம் வாசிக்க போகிறோம். ஆமென். சகனையானது புறப்படும் போதும் திரும்பி வரும்போதும் என் ஆலயம் காக்கும்படி அதை சுற்றிலும் பாளையம் போடுவேன். இனி ஒடுக்கப்படுகிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை. அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். திரும்பவும் வாசிங்கள் அந்த வேத வசனத்தை. என் ஆலயம் காக்கும்படி இனி கடந்து வருவதில்லை. ஆமென். பார்க்கிறோம், இந்த வேத பகுதி தீர்க்க தரிசன ஆகமங்கள் என்று சொல்லி பிரிக்கப்பட்டதா இருக்கிறது. கிட்டத்தட்ட அநேக சிறிய தீர்க்க தரிசன புத்தகங்களில் இந்த தீர்க்க தரிசன புத்தகங்கள் காணப்படுகிறது. இந்த வேத பகுதியை எழுதினவர் யார் தேவ ஆவியினாலே என்றால் சகரியாதான் இந்த வேத வார்த்தையை தேவ ஆவியினால் அருளப்பட்டு ஒரு சூழ்நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்மளுக்கு இந்த வேத பகுதி நம்மளுடைய சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் வெளிச்சத்தை, பிரகாசத்தை, ஒரு வழிநடத்துதலை நம்மளுக்கு அருள் செய்கிறதை போல அன்றைய நாட்களில் தேவ ஆவியானவர் அவருடைய பிரசன்னத்தை கொண்டு தேவ மனிதர்களிடத்தில் தேவனுடைய ஜனங்களாக இருக்கிறதான தீர்க்க தரிசிகள் கிட்ட ஆண்டவர் உணர்த்தினவைகள் தான் இந்த வேத வார்த்தை. அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களில் இருக்கிறதான யூதயா தேசத்தார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போகிறார்கள். சிறைப்பட்டு என்ன செய்கிறார்கள்? சத்தமா சொல்லுங்க, என்ன பட்டு போறாங்க? சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போறாங்க. சிறை எதனால வருகிறது? வேதத்தின் பிரகாரமாய் தேவன் இருக்கும்போது சிறை பிடிக்க ஆண்டவர் விட மாட்டார். ஏன்னா சிறந்த சேனாதிபதியாய், சிறந்த ராஜாவாய் ஆளுகை செய்கிறவர் அவர் அந்த இடத்துல இருக்கிற பட்சத்தில் எந்த ஒரு துஷ்டனும் எந்த ஒரு ராஜ்யமும் வந்து தேவனை வணங்குற பிள்ளைகளை மேற்கொள்ள விடவே முடியாது. ஆமென். ஆனால் இந்த இடத்துல சிறைப்பட்டு போவதற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள்
இவர்கள் தேவனை விட்டு பின்வாங்கினார்கள். இவர்கள் தேவனை நம்பாமல் இருக்கிறார்கள். இவர்கள் தேவனை ஆராதிக்க வேண்டிய இவர்கள் நாட்கள் ஆக ஆக தேவன் எல்லா நிலைகளையும் ஆசீர்வதித்து கொடுத்ததுக்கு பிற்பாடு கொஞ்சம் நெளிமதம் வருகிறது. கொஞ்சம் அவர்களுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய ஜீவியங்கள் தளர்ந்து போகிறது. தேவன் நம்பிக்கை அற்று போகிறது. கீழ்ப்படியாமல் போன பட்சத்தில் தேவன் அவர்களை விட்டு விலகினது நிமித்தமாய் இந்த எதிராளிகளாய் இருக்கிறதான பாபிலோனிய ராஜ்யம், அங்கு அசீரிய ராஜ்யம், இப்படி பல ராஜ்யங்கள் என்ன செய்கிறது? ராஜ்யங்கள் வந்து இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஒவ்வொன்றாய் சிறைபிடித்து அந்த ஜனங்களை சிதறடிக்கப்பட்ட ஒரு சூழ்நிலைகளாய் காணப்படுகிறது. இவர்களுடைய நிலைகள் என்னவா இருக்கிறது என்றால், இவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு வேதனைப்படுகிறார்கள். உங்களுக்கு தெரியும், தன்னுடைய வீட்டில் வாழ்கிறதற்கும் சுதந்திரமாய் இருப்பதற்கும் இன்னொருத்தவங்க கீழே போய் இருப்பதற்கும் வித்தியாசங்கள் உண்டு. சிறைப்பட்டு போகிற அனுபவம் அதுதானே. இன்னொருத்தவங்களுடைய பார்வையில் இன்னொருத்தவங்களுக்கு ஏற்ற மாறி தன்னை மாற்றிக்கொள்வதுதான் சிறை. நான் நானாகவே இருக்கிறேன் என்று சொல்லுவது சுயாதீனம், சுதந்திரம். தன்னுடைய சுதந்திரத்தை தேவனுக்கு கீழ்ப்படியாதது நிமித்தமாய் தன்னுடைய சுதந்திரத்தை இழந்து போன ஜனங்களாய் இந்த யூதேயா தேசத்தார்கள் காணப்பட்டிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. பார்க்கிறோம், இவர்கள் கீழ்ப்படியாமல் தேவனை விட்டு பின்வாங்கி போனது நிமித்தமாய் இவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினார்கள். கர்த்தரும் இல்லாமல் போனது நிமித்தமாய் எதிராளிகள் வந்து அவர்களை பிடித்தான். அவர்களுடைய காரியங்களை கொள்ளை பொருளாய் எடுத்தான். அவர்களை சிறைப்படுத்தினான். அவர்களை அடிமையாக்கினான். அவர்களை வேதனைக்குள்ளாய் உண்டாக்கினான். அவர்களுடைய காரியங்கள் ஒன்றும் துலங்கப்படாமல் போயிற்று. அவர்களுடைய முளைத்தெலும்பினதான காரியங்கள் எல்லாவற்றையும் அவர்கள் நறுக்கி போட்டார்கள். எல்லாவற்றையும் அவர்கள் தன்னுடைய ஆளுகைக்குள்ளாய் இந்த ஜனங்களை வைத்து அவர்களை மிகவும் வருத்தத்தோடு நடத்தினதை பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய தயவு என்னமோ, கர்த்தர் மனம் இறங்குகிறவர், இறங்கினார். அவர்களுக்கு விடுதலையை கொடுத்தார். ரெண்டு விதமாய் ரெண்டு காலங்களில் ஜனங்கள் வருகிறார்கள் திரும்ப தன்னுடைய தேசத்திற்கு. விடுதலை ஆக்கப்பட்டு தேவனிடத்தில் மன்றாடி, நாங்கள் செய்தது தவறுதான், தேவனை மறந்தோம், தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனோம் என்று சொல்லி அறிந்து அவர்கள் தேவனிடத்தில் முறையிட்டது நிமித்தமாய் கர்த்தர் அந்த ராஜ்யத்தின் மேல கர்த்தர் என்ன செய்தார்? இறங்கி அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? சில லகுவானவைகளை கர்த்தர் மாற்றி கொடுத்தார். சில தயவுகளை தேவன் பாராட்டினதனுடைய விளைவு ராஜ்யத்தில் சிறைப்பிடிக்கப்பட்டு போனவர்கள் ரெண்டு காலங்களாய் ரெண்டு விதமான கூட்டத்தாராய் தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி வருகிறார்கள். சிறைப்பட்டு போன போது அவர்களுக்கு ஆதாரமாயிருந்ததான, அடைக்கலமாயிருந்ததான ஆலயம் அழிக்கப்பட்டதாயிருந்தது. ஆலயம் என்ன செய்யப்பட்டது? அழிக்கப்பட்டதாயிருந்தது. ஒரு தேசத்தில் ஒவ்வொரு ஊருக்கும் காவல் தெய்வத்தை வச்சிருப்பாங்க. ஏன்? அதை ஊரையே காக்கணும் சொல்லி. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், கிராமங்களில் இருக்குது, எல்லா ஊர்களையும் அது வழக்கமாக இருந்தது. அப்படி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆதாரமாக இருந்தது எது என்றால், இஸ்ரவேலில் இருந்தது எருசலேமில் இருந்ததான தேவாலயம். எது சொல்லுங்க? எருசலேமில் இருந்த தேவாலயம். அப்ப நம்பிக்கைக்குரிய தேவாலயம், அநேகரை வாழ வைக்கக்கூடிய தேவாலயம். இந்த இவர்கள் அந்த தேவாலயத்தை சரியான விதங்களில் பயன்படுத்தாமல் போனது நிமித்தமாய் இவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவனை மதிக்காமல் நடந்தது நிமித்தமாய் என்ன செய்யப்பட்டது? தேவன் அந்த ஆலயத்தை விட்டு விலகினார். தேவன் அந்த தேசத்தை விட்டு ஜனங்களை விட்டு விலகினார். அந்நியர்கள் வந்து இவர்கள் என்ன செய்தார்கள்? ஆக்கிரமித்தார்கள், கைப்பற்றினார்கள். கைப்பற்றும் போது இவர்களுக்கு அரணாயிருக்கக்கூடியதான தெய்வங்களை அவர்கள் என்ன செய்வார்கள்? அந்த ஸ்தலங்களை தவிடுபடியாய் ஆக்குவார்கள். இது வழக்கம், சுட்டரிப்பது. அப்படி தேவாலயம் சுட்டரிக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது, எல்லா தூண்களும் தரைமட்டமாய் மாற்றப்பட்டது. இவர்கள் திரும்ப வந்து இடிந்து போன தேவாலயத்தை கட்டலாம் என்று சொல்லி நினைப்பதற்கு யாருக்குமே என்னல்ல,
என்னால மனசு இல்லை. ஏன்? நம்ம பட்ட கஷ்டம். இவங்களுக்கு வேதனை தான் தெரியுது, இவங்களுக்கு நம்மளுடைய கஷ்டம் தான் தெரியுது ஒழிய அடுத்து எப்படி எழும்பணும் அப்படின்ற முக்கியமான நிலைமைகள் வருகிறது இல்லை. அநேகருடைய வாழ்க்கையில் இது ஒரு பாடம். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் சில காரியத்தை அனுமதிக்கும் போது அந்த காரியத்திலிருந்து நம்ம விடுதலை அடைந்ததுக்கு பிற்பாடு நாம் தேவனை பிடிக்க வேண்டியவர்கள் வலுவாய் பிடிக்காமல் திரும்பவும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு என்ன செய்கிறது, ஒரு நார்மலான ஒரு நிலைமை காணப்படுகிறது. தவறு. நம்மளுக்கு எதுக்குப்பா இது, போதும்பா, நம்மளுக்கு எதுக்கு உபவாசம், நம்மளுடைய வாழ்க்கையில் எதுக்குப்பா இது, எதுக்கு பைபிள் படித்தாலே பிரச்சனை வருது, பைபிள் என்னைக்கு ஜெபம் பண்ணுறோமோ அன்னைக்கு வீட்டில் சண்டை, எதுக்கு இந்த வாழ்க்கை, போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளே சில ஸ்கேலை வச்சு நம்மளே கோடு போட்டு நிர்ணயம் பண்ணி வாழுகிறோம். தவறு. கர்த்தர் இன்றைக்கு அப்படிப்பட்டவர்களை எச்சரிக்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர்களுக்கு கர்த்தர் புரியும்படியா இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். நீங்களோ விடுதலை அடைந்து நீங்கள் திரும்ப சிறைச்சாலையிலிருந்து உங்களை விடுதலை வாங்கி கொடுத்து உங்கள் சொந்த இடத்துக்கு அனுப்பினதனுடைய காரணம் என்னவென்று நீங்கள் அறிய வேண்டும் என்றால் நீங்கள் தேவன் கொடுத்ததான தேவ காரியத்தில் நிற்க வேண்டுமே தவிர வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கக்கூடாது. ஆமென். நம்பிக்கை இல்லை, இதுக்கு எதுக்குப்பா கஷ்டப்படணும், திரும்ப நம்ம எதுக்கு நம்ம குடும்பத்தில் ஜெபம் பண்ணணும், நம்ம எதுக்கு அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் சொல்லி அவர்கள் தன்னுடைய தேவாலயத்தை கட்டுகிறதை விட்டுவிட்டார்கள். தேவாலயத்தை கட்டாமல் போனார்கள். காரணம் நம்பிக்கை இல்லாமல் போனது. தேவன் சொல்லுகிறார், நம்பிக்கையோடு வாழும்படியாக கர்த்தர் இந்த புதிய மாத்திரம் நம்மளுக்கு சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது காரியம், இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவதில்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்க குடும்பத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க வாழ்க்கையை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்க பிள்ளைகளை பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களுடைய சூழல்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு கிடைத்திருக்கிறதான இந்த விடுதலை, இந்த சுயாதீனம், இந்த காரியத்தில் தேவ பிள்ளையே, நீ மகிமையாய் இருக்கக்கூடிய காரியங்களை நாடாமல் நீ உனக்குள்ளாக ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற ஒரு நிலைமைகளை மாற்ற ஆரம்பி. ஆமென், ஆமென். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற தன்மைகளிலிருந்து மாற ஆரம்பிங்க. நம்ம வாசித்தோம் எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்ததின் பிரகாரமாய் நம்ம வாசித்தோமே, அவைகளின் பிரகாரமாய் நாம் விசுவாசத்தில் எழும்புகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். காணாதவைகளை, தூரத்தில் இருக்கிறவைகளை, அன்றைக்கு கண்ட பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைகளை கர்த்தர் நற்சாட்சி வழங்கும்படியாய் செய்ததைப் போல நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் நற்சாட்சிகளை மறுபடியும் முளைக்க வைப்பார் என்பதில் இந்த நவம்பர் மாதத்தில் மாற்றமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. உங்களை ஆண்டவர் எடுத்து நிறுத்த போகிறார். உங்களை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களை ஆண்டவர் விடுவித்திருக்கிறார். இந்த மாதம் ஒரு விடுதலையின் மாதமாயிருக்கும். காணாதவைகளை பெறக்கூடிய ஒரு மாதமாயிருக்கும். தேவ பிள்ளைகளை தூரத்தில் இருக்கிறதை தேவன் உங்களுக்கு சமீபமாக்கி கொடுப்பார். கர்த்தர் உங்களை விடுதலையாய் ஆண்டவர் உங்களை விடுதலைப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், உங்களுக்கு நீங்களே மட்டுப்படுத்தாதபடிக்கு, உங்களை தயக்கத்தில் நின்று விட்டு விடாதபடிக்கு விசுவாசத்தில் எழும்புங்க. தேவ மகிமையை, காரியங்களை மகிமைப்படுத்துகிறவர்களாய் எழும்பும்படியாய் கர்த்தருடைய வார்த்தை கடந்து வருகிறது. ஆமென். அல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். நோவாவை பார்க்கிறோம். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து அந்த காலத்தில் அந்த நேரத்தில் பார்க்காதத குறித்து என்ன செய்கிறான்? தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவன் ஆகி, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவனுடைய எச்சரிப்பும் வேணும். நீங்க எதை நீங்க இந்த காலத்தில் பார்க்க முடியாதத, உங்க வாழ்க்கையில அடைய முடியாதத அடையன்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அதுல
நீங்கள் அங்க 2 காரியம் அங்க சொல்லப்படுகிறது. தேவ எச்சரிப்பு அதை குறிச்சு இருக்கணும். எதை குறிச்சு இருக்கணும்? பார்க்காத காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கணும்னா அதுல தேவ எச்சரிப்பு உங்களுக்கு இருக்க வேண்டும். ஆமென். அது தேவனுக்கு சரியானதா, தேவனுக்கு உகந்ததானதா, தேவன் அதை விரும்புவாரா என்று பார்க்கத்தக்கதான நிதானமுள்ள மனசு இந்த நவம்பர் மாதத்துல உங்களுக்கு காணப்பட வேண்டும். ஆமென். 2வது பார்க்கிறோம், பயபக்தி உள்ளவனாகி பார்க்காததை என் வாழ்க்கையில நான் அடைய போறேன், நான் விசுவாசமா இருக்கிறேன், கர்த்தர் எனக்கு செய்வார் என்று சொல்லி பயபக்தியோடு இருக்க வேண்டுமாம். எப்படி இருக்க வேண்டுமாம்? பயபக்தி நம்மளுக்கு இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் அவைகள் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கையில நெளிமதம் வருவதற்கு காரணம் அதுவாயிருந்தது. ஆசைகள் இருந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில இன்னும் மற்ற காரியங்களுக்குள்ளாய் கடந்து சென்றார்கள். ஆனால் தேவ மகிமைக்கு நிற்க வேண்டிய அவர்கள் நிற்காமல் போனார்கள். ஆமென். சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களுக்கு சொல்லித் தருகிற ஆலோசனை அதுதான். நீங்கள் பார்க்காதவைகளை பெறுவீர்கள் என்று விசுவாசியுங்கள். ஆமென். தூரத்தில் இருக்கிறது உங்களுக்கு சமீபமாய் ஆகும் என்பதை விசுவாசியுங்கள். ஆனால் எப்படிப்பட்ட விசுவாசத்தோடு அவைகளை நீங்கள் எழுப்ப வேண்டும் என்றால், கர்த்தருக்கு பிரியமானதா, கர்த்தருக்கு ஏற்றதானதா, இது அதுல இப்படி நினைத்து கொண்டே நான் பக்தி உள்ளவனாய் காணப்பட வேண்டும். ஆமென். அடுத்து சொல்லுங்க, குடும்பத்தை இரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான், அதனால் அவன் உலக ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அவனுக்கு ஆண்டவர் பெற வைத்தார். ஆமென். ஹல்லேலூயா. விடப்பட்டு பின்வாங்கி போனவங்களை ஆண்டவர் தான் ரிலீஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தவங்க ஏன் ஆலயத்தை கட்டாம இருந்தாங்கன்னா தயக்கம். ஏன் ஆலயத்தை கட்டாமல் இருந்தாங்கன்னா தனக்கு தானே போட்டுக்கொண்ட போர்வை, தனக்கு தானே போட்டுக்கொண்ட நிலைமைகளை கர்த்தர் இன்றைக்கு அடையாளப்படுத்தி சொல்லுகிறாரு. அப்படி இருக்கக்கூடாதுப்பா, நீ விசுவாசமா இருக்கணும், உன்னுடைய நம்பிக்கை எழும்பப்பட வேண்டும் என்று கர்த்தர் நம்மளுக்குள்ளாய் வார்த்தைகளை இந்த புதிய நவம்பர் மாதத்துல தேவன் சொல்லுகிறார். அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கையில எந்த எதிரான காரியங்கள் வரவிட முடியாதபடிக்கு தேவன் நின்று நம்முடைய குடும்பத்தை நடத்துவார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்க. தூரத்துல இருக்கிறத கிட்டக்க வர போது என்று சொல்லி நினைச்சு ஆண்டவருக்குள்ள விசுவாசத்துல பலப்படுங்க. நம்மளுடைய கண்ணுக்கு தெரியாததை நம்பி அது தேவ எச்சரிப்போடு பயபக்தியாய் அவைகளை நினைங்க. இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதம் அவைகள் மூலமாய் கட்டாயம் கடந்து வரும். ஆமென். பக்கத்தில் பார்த்துங்க, நம்பிக்கையா இருங்க, பயபக்தியா இருங்க. ஹல்லேலூயா. நம்ம பாடணுமே ஒரு பாட்டு, நம்பிக்கையாவுமே இழந்தாலும் எல்லாமே முடிந்தது என்றாலும். சொல்லுங்க, நம்பிக்கை. சத்தமா, எல்லாமே முடிந்தது என்றாலும் எந்தன் கல்லறையின் கல்லை புரட்டிடுவி, என்னை மறுபடியும் உயிர் தெழும்ப செய்வி. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் கல்லறைய, என் சிச்சுவேஷன் என்ன சாகிற மாதிரி படுக்க போட்டுச்சுல, அந்த கல்லறையின் அனுபவத்தை கர்த்தர் புரட்டி போடுவாராம். இந்த மாதம் புரட்டப்படும் உங்க விசுவாசத்தினால. ஹல்லேலூயா. இப்பதான் புரியுது போல உங்களுக்கு. கை தட்டுறீங்க, ஆமென் சொல்றீங்க. குடுகுடுப்பு வந்துருச்சோ தேவ பிள்ளையே, சூதானமா பிடிச்சுக்கணும் வார்த்தையை. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம மரித்து கிடக்கிறத, நம்மளால முடியாதவைகளை ஆண்டவர் கல்ல புரட்டி போடுகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் நம்மளை விசுவாசிக்க கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, கல்லை புரட்டிடுவீர், என்னை மறுபடியும் படுத்திருக்கிற உன்னை உயிர்த்தெழும்ப செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா.
நம்பிக்கை இழந்து போகாத. பக்கத்தில் பச்சுங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க, நம்பிக்கை இழந்து போகாதீங்க. எதுக்குடா இதெல்லாம் அப்படி சொல்லாதீங்க. இதெல்லாம் வேணும், மகிமை வேணும். சொல்லுங்க, இந்த வருஷம் முடிய போகுது, மகிமை வேணும். ஹல்லேலூயா. இனி என் கண்ணு உன் ஆலயத்தை சுத்தியே இருக்கும், உன் குடும்பத்தை சுத்தியே இருக்கும், உன் ஜனத்தை சுத்தியே இருக்கும், உன் குடும்பத்தை சுத்தியே இருக்குன்னு சொல்லி தேவன் வாக்காய் கொடுத்துக்கிறார். இந்த நவம்பர் மாதத்துல நீ எதெல்லாம் தேவ மகிமையை நினைச்சு பார்க்கிறாயோ அதிலெல்லாம் கர்த்தருடைய கண்கள் உனக்காய் திறக்கப்பட்டதாய் இருக்கும். இந்த நவம்பர் மாதத்துல தேவ ஜனமே, உன்னை ஒடுக்கக்கூடிய நிலைகளை தேவன் அற்று போக வைப்பது நிஜம், நிஜம், நிஜம். உன்னை ஒடுக்கப்படுகிற நிலைகள் உன் வாழ்க்கையில வரவிடாதபடி ஒரு காரியம் உண்டாக வேண்டும் என்றால் அவரை எல்லா நிலைகளிலும் மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய், எழும்பி நிற்கக்கூடிய பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அந்த வசனத்தை திரும்ப நம்ம வாசித்து முடிக்க போகிறோம். வாசிக்கிறீங்களா? சகரியா 9:8 வசனத்தை வாசிக்கிறீங்களா? திரும்பவும் வாசிங்க. சேனையானது இனி ஒடுக்கிறவன் அவர்களிடத்தில் கடந்து வருவது இல்லை, அதை என் கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிறேன். ஆமென். வாசிக்கிறீங்களா? இன்னொரு வேத வசனத்தை வாசிப்போம். மல்கியா 3ஆம் அதிகாரம், இதுக்கு அடுத்த புத்தகம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? 11வது வசனத்தை வாசிக்கிறீங்களா? வாசிக்கிறீங்களா? வாசியுங்கள். பூமியின் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? உங்களுடைய காரியங்களை பட்சித்து போட்டத, பிடுங்கினத, நீ அனுபவிக்க வேண்டியதை அனுபவிக்காதபடி உன்கிட்ட இருந்து பிடுங்கினத நான் கண்டிப்பேன். உன்னை ஒடுக்கும்படியாய் வந்தவனை நான் கண்டிப்பேன். இப்ப கண்டிப்பேன்னு சொன்னார்னா அப்ப இதுக்கு முன்னாடி அப்பர் கண்டுக்கவே இல்லை. ஏன் கண்டுக்கல? இந்த ஜனங்கள் அவர்களுக்கு ஆண்டவருக்கு ஏற்ற விதமாய் இல்லை. அப்ப நம்ம வாழ்க்கையில் அவருக்கு ஏற்ற விசுவாசத்தில் நம்பிக்கையாய் மகிமையை செலுத்துகிறவர்களாய் இருக்கிற பட்சத்தில் தேவன் நம்மளுக்கு விரதமாய் எழும்பி நம்மளுடைய காரியங்களை பிடுங்கிறவனை, பட்சிக்கிறவனை தேவ இருக்க விடாதபடிக்கு தேவன் என்ன செய்வார்? அற்று போக வைக்கிறவராய் இருக்கிறார். ஆமென். பூமியில் கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பேன். பிடுங்கி போடுகிறவன, உங்க வாழ்க்கையில எவனோ வந்து உங்க வாழ்க்கையில திடீர்னு வந்து ஏதோ ஒன்றை பிடுங்கி போட்டதை போல நிஷ்பிரியமான காரியங்களை செய்கிற ஒரு சூழ்நிலைகள் உங்களை ஒடுக்கும்படியாய் எழும்பி வருகிற அந்த துஷ்டனை தேவன் கண்டிக்கக்கூடிய மாதம்தான் இந்த நவம்பர் மாதம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய மகிமையில நிக்க பழகு. ஆமென், ஹல்லேலூயா. நாங்க ஆண்டு மகிமையில, நம்ம ஆண்டு மகிமையில நிக்கணும், கர்த்தருடைய மகிமையில நிக்கணும், கர்த்தருடைய மகிமையை தரிசிக்கணும். உபவாச நாளை உன் குடும்பத்தில் நியமிக்கணும். இந்த நவம்பர் மாதம் கர்த்தர் உங்க வாழ்க்கையில குறுக்கிடுகிற துஷ்டனை, உங்க வாழ்க்கையில குறுக்கிடுகிற ஒடுக்கிறவர்களை கர்த்தர் தண்டிக்க போகிறார், தண்டிக்க போகிறார். உன்னிமித்தமாய் அவர்களை கண்டிப்பேன். ஆண்டவர் வரவிடாதபடிக்கு ஆண்டவர் தடுக்கணும்னா குடும்பமாக ஒரே ஒரு நேரம் சாப்பிடாம ஒரு கொஞ்ச நேரம் ஜெபிக்கணும். ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரம், உங்களுக்கு எவ்வளோ நேரம் குடும்பமாக ஜெபிக்கிறீங்களோ ஒரு நிமிஷம் ஜெபிக்கிற குடும்பங்களாய் எழும்ப மாற வாசிப்போம். பூமியிலே கனியை பட்சித்து போடுகிறவைகளை உங்கள் நிமித்தம் நான் என்ன செய்வேன்? கண்டிப்பேன். அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு உன் நிமித்தம். பக்கத்தில் பச்சுங்க, உங்கள் நிமித்தம். ஆண்டவர் சொல்ல, ஓன் நிமித்தமா நான் கண்டிப்பேன்.
அப்ப எவ்வளவு அக்கறையை கர்த்தர் இந்த மாதத்துல நம்மளுக்கு காட்டுகிறவராய் இருக்கிறார். உன்னை என் கண்கள் எப்பொழுதுமே பார்க்கும் என்று நம்ம படிச்சோமே. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, உன் நிமித்தமாய் உன்னுடைய கனிகளை பிடுங்கி போடுகிறவர்களை, உன்னுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்தை நறுக்கிறவங்களை, பிடுங்கி போடுகிறவர்களை நான் கண்டிப்பேன் என்று சொல்லி தேவன் அக்கறைப்படுகிறார். ஆமென். அடுத்ததாய் சொல்லப்படுகிறது, அவைகள் உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமில்லாமல் போவதில்லை என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு எல்லாத்தையும் வாய்க்க பண்ணுவார். நோவாவுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆண்டவர் அழிவிழந்து தப்பிக்க வைத்ததை போல உங்க குடும்பத்தையும் கர்த்தர் தப்பிக்க வைத்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறதான எல்லா தீமைகளை கர்த்தர் நீக்கி போட்டு அவருக்கு மகிமையை செலுத்த 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 உங்களுடைய வாழ்க்கையில தலைத்து எழும்ப வேண்டிய திராட்சை பழங்களை கர்த்தர் தந்து இந்த நவம்பர் மாதத்தில் தேவன் உங்களை குறுக விடாதபடிக்கு உங்க குடும்பத்தை தேவன் வளர வைக்கிற போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். குடும்பம் வளர வேண்டும் என்றால் தேவ பிள்ளையே அவருக்கு மகிமையை செலுத்த வேண்டிய விதத்தில் நீங்களும் உங்க குடும்பத்தாரும் செய்கிற வேளையில கர்த்தர் உங்களுக்காக இப்படிப்பட்டவைகள் எல்லாவற்றையும் செய்வது நிஜமாயிருக்கிறது. ஆமென். அப்ப குடும்பத்துல உபவாசத்தை செய்யுங்க. இந்த வருஷம் முடிய போகிறது. குறைஞ்சது 2 வாட்டையாவது உபவாசத்தை செஞ்சு பாருங்க. வருகிற நாட்கள்ல அவைகள் நிமித்தமாய் குடும்பமாய் சாட்சிகளை சொல்லுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில உங்களை நெருக்க விடாதபடிக்கு, உங்க வாழ்க்கையில எவைகளையும் பறித்து விடாதபடிக்கு தேவனுடைய கண்கள் உங்கள் நிமித்தமாய் நின்று பார்த்து அவைகளை பிடுங்கி போடக்கூடியவைகளாய், கண்டிக்கக்கூடியவைகளாய் தேவனுடைய கரம் இந்த நாட்களில் எழும்பி இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நவம்பர் மாதத்தை தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் தந்திருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவரே மகிமை செலுத்துவோமா? ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்துல நம்பிக்கை உள்ளவர்களாய் நாங்கள் எழும்ப மகிமையை செலுத்தக்கூடிய பிள்ளைகளாய் எங்களை எழும்ப கர்த்தர் கிருபை செய்வீராக. வாய்களை திறந்து ஜெபிப்போம். அப்படியே பைபிளை மூடி வைத்துவிட்டு வாய்களை திறந்து அப்படியே ஜெபிங்க. ஏன் வாழ்க்கையில, ஏன் குடும்பத்துல கர்த்தர் ஒடுக்கின எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் ஆண்டவரே ஒடுக்க விடாதபடிக்கு அவைகளை எங்கள் விடுதல எங்களுடைய குடும்பத்திலிருந்து பிடுங்கி போடுங்கப்பா, பிடுங்கி போடுங்கப்பா. ஓயாம குடும்பத்தில் சண்டை வருகிறது, ஓயாமல் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள், ஓயாம குடும்பத்தில் யார் யார் நிமித்தமோ வருகிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்தினால கர்த்தருக்கு மகிமையை செலுத்துகிறதுனால, ஆலயத்தில் குடும்பமாய் வந்து நிற்கிறதுனால, ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் எவைகளெல்லாம் ஆண்டவரே துஷ்டன் வந்து உம்முடைய பிள்ளைகளை நெருக்கிறானோ, கர்த்தருடைய கண்கள் இந்த மாதத்தில் உங்களையே பார்த்து கொண்டிருக்கும் என்று சொன்னீங்களே. இந்த நாட்களில் அப்படியாய் உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆண்டவரே நீர் பார்க்கிற பட்சத்தில் இருக்கிற எல்லா துஷ்டங்களையும், எல்லா ஆண்டவரே நஷ்டங்களையும் தேவன் பிடுங்கி போட போகிறதற்காய் ஆண்டவருக்கு நன்றி 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 நன்றி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இப்படிப்பட்ட ஒரு செய்கைகள் குடும்பத்தில் எழும்பட்டு, நற்காரியங்கள் விளங்கட்டு, விசுவாசத்தில் எழும்ப கர்த்தர் கிருபை தருவீராக. காணப்படாதவைகளை ஆண்டவரே எங்க கண்ணுக்கு தூரமா இருக்கிறவைகளை தேவன் மூலமாய் விசுவாசிக்க கூடிய ஒரு கிருபையை எங்களுக்கு கர்த்தர் கற்று தருகிறீங்க ஆண்டவரே. அவைகள் எங்களுக்கு ஆண்டவர் ஈவாய் தருவீராக. ஆமென். திராட்சை பழங்கள், திராட்சை கொடிகள் தன்னுடைய பழங்களை கொடுக்கும்படியாய் எங்க குடும்பம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மகிமைக்கு ஒப்பான குடும்பமாய் இந்த மாதத்தில் எங்க குடும்பத்தை மாற்றி அறிவில்வீராக. ஆண்டவரே எங்க குடும்பம் ஆண்டவருக்காய் எழும்பட்டும். வாய்களை திறந்து சொல்லுங்க, எங்க குடும்பம் ஆண்டவருக்காய் எழும்பட்டும். பக்தி உள்ள குடும்பமாய் ஆண்டவரே எங்க குடும்பத்தை தேவன் இந்த நாட்களில் மாற வைக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. விசுவாசத்திலும் நம்பிக்கையிலையும் ஆண்டவரே மகிமையை செலுத்துகிறதிலும் எங்க குடும்பம் எழும்பட்டும் ஆண்டவரே. இந்த நாட்களில் எடுத்துக்கிற முடிவுகள் செயல்படுவதாக. ஆவியானவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இப்படிப்பட்ட எல்லா ஆண்டவரே அப்பா ஒடுக்கிறவர்கள் கடந்து வரவிடாதபடிக்கு எந்தெந்த பிரச்சனையெல்லாம் ஒடுக்குச்சோ அதெல்லாம் பிடுங்கப்பட்டு போகட்டும்.
அதை நீங்க பிடுங்கி போடுங்கப்பா. கையை தூக்கி சொல்லுங்க, என்ன ஒடுக்கிற பிரச்சனையை பிடுங்கி போடுங்கப்பா. உங்களுக்கு தெரியும்ல, எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு அதெல்லாம் பிடுங்கி போடுங்கப்பா. கேளுங்க கேளுங்க, சத்தமா கேளுங்க. 2 நிமிஷம் மாத்திரம் ஜெபம் பண்ணுவோம். 2 நிமிஷத்துல ஜெபம் பண்ணி முடிக்கலாம். ஆண்டவரே, எனக்கு பிரச்சனையா இருக்கிறவைகள் எல்லாத்தையும் பிடுங்கி போடுங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, வாய்களை திறந்து உங்களால சொல்ல முடியும், உங்க பிரச்சனைகளை சொல்ல முடியும். ஆண்டவரே கேளுங்க, ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்துகிற குடும்பமா என் குடும்பம் மாறும். இந்த ஒடுக்கிற பிரச்சனையை என்னிடத்துல இருந்து எடுத்து போடுங்கப்பா. நீங்க பிடுங்கி போடுங்கப்பா, நீங்க பிடுங்கி போடுங்கப்பா. ஆண்டவரே, என் நிமித்தமாய் தண்டிப்பேன்னு சொன்னீங்களே, என் நிமித்தமாய் இதை செய்வேன்னு சொன்னீங்களே, எங்களுக்கு செய்யுங்க. எங்க குடும்பம் எழும்ப முடியாதபடிக்கு இந்தந்த பிரச்சனைகள் ஆண்டவரே நின்று கொண்டு எங்களை ஒடுக்குகிறது, எங்களை அள வைக்கிறது, எங்களை வேதனைப்படுத்துகிறது, எங்க மனசை உடைஞ்சு போக வைக்கிறது. கர்த்தர் இவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் பிடுங்கி போடுங்க. இந்த எங்களை ஒடுக்கிற ஆண்டவரே, எங்களை சிறைப்படுத்துகிற பிடிச்சு வச்சிருக்கிற இந்த காரியத்தை கர்த்தர் பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. நீங்க பிடுங்கி போடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்கள் நிலத்தின் பலனை யாராலையும் அழிக்க முடியாது என்று தேவன் சொல்லியிருக்கிறாரே. எங்களுக்குள்ள பலன் இருக்கிறது, எங்க குடும்பத்துக்குள்ள நல்லது இருக்குது, அதை வெளியே கொண்டு வர கர்த்தர் சித்தம் பாராட்டுவீராக. எங்க குடும்பத்தில் இருக்கிற நல்ல காரியங்களை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆண்டவரே, உங்கள் நிமித்தம் தண்டிப்பேன், அவைகள் உங்கள் நிலத்தில் பலனை அழிப்பதில்லை. ஆண்டவரே, அழிக்க விடாதபடிக்கு, ஆண்டவரே எந்த கேடுகளும் உண்டாக்க விடாதபடிக்கு கர்த்தர் நடத்துவீராக. வெளியில் உள்ள திராட்சை கொடிகள் ஆண்டவரே பழம் இல்லாமல் போவதில்லை, வெளியில தானே இருக்கென்று சொல்லி நினைக்காதபடிக்கு அவைகள்ல இருக்கிற பழங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதங்களாய் விளங்குவதாக. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு, ஆண்டவரே இது சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்களுடைய எல்லா பிரயாசங்களில எங்க கொடிகளில பலன்கள் இருக்கிறது, எங்களுடைய பிரயாசங்கள்ல பலன்கள் இருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ முக்கி முக்கி கஷ்டப்பட்டு நீ எத்தனை காரியங்களை தியாகம் பண்ணின, அதுல பலனே இல்லாம போச்சுல. கர்த்தர் சொல்லுகிறார், இல்லப்பா, நீ எனக்கு மகிமை செலுத்துறதுனால, என்ன விசுவாசிக்கிறதுனால இந்த நவம்பர் மாதத்துல நீ செஞ்சதுக்கு எல்லாம் பலன் இதுல இருக்குது. பெற்றுக்கொள், நீ செஞ்சதுக்கெல்லாம் பலன் இருக்கிறது. இந்த மாதம் கர்த்தர் தன்னுடைய பலனை உங்களுக்கு கர்த்தர் கிருபையாய் தருகிறார். பெற்றுக்கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையில ஆமே நீங்க பெற போகிறீங்க. கண்ணுக்கு தெரியாதவைகளை பெற போகிறீங்க. மறைஞ்சிருக்கிற நல்லதை ஆண்டவர் உங்களுக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். வெளியில இருக்கிறதான கொடியில இருக்கிற பழங்கள் உங்களுக்கு பழங்களாய் ஆசீர்வாதமாய் மாறும். ஹல்லேலூயா. தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தைகள் கடந்து வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெளியில இருக்கிறது, நீங்க பிரயாசப்பட்டது, நீங்க தண்ணி ஊத்துனது, நீங்க பராமரிச்சது, ஆனா அந்த கொடி உங்களுடைய எல்லையை விட்டு வெளியே போயிருச்சு நினைக்காதீங்க. அந்த எல்லையிலிருந்து தேவன் தம்முடைய பழங்களை நல் பலனை உங்களுக்கு தருகிறவராய் இருக்கிறார். உங்களை தேடி வரும், உங்களை தேடி வரும். கண்ணீர் வடிக்கிற உன்னை தேடி வரும். புலம்பின உன்னுடைய வாழ்க்கையில தேவன் தேடி வர வைப்பார். அல்லேலூயா. ஓ, வாழ்ந்தாள் உம்மோடுதான், மரித்தாள் உம்மோடுதான், வாழ்ந்தாள் உம்மோடுதான், மரித்தாள் உம்மோடுதான். ஆவியானவரே, இந்த வார்த்தைகள் ஒவ்வொருவருக்கும் புரியத்தக்கதான விதங்களில் மறுபடியும் மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளுடைய மனசுல ஒலித்து கொண்டே இருக்கட்டும். அப்ப என் வாழ்க்கையில பட்ட கஷ்டமெல்லாம் அன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம போச்சு, இந்த மாசத்துல அப்ப கிடைக்க போகுதா? கிடைக்க போகுது. நீ மறைஞ்சிருக்கிறத வரும்னு சொல்லி நினை. உன் வாழ்க்கையில புதஞ்சிருக்கிறத உங்க வாழ்க்கையில இந்த நவம்பர் மாசம் கிடைக்கும் நினைங்க. கர்த்தர் கடந்து வர வைப்பார், கடந்து வர வைப்பார். உன்னுடைய திராட்சை கொடி வெளியில இருக்குது, ஆனா பழம் இல்லாமல் போச்சு நீ நினைக்கிற. ஆண்டவர் சொல்றாரு, அது வெளியில இருந்தாலும்
நீ அதுக்காக தண்ணீர் ஊத்துனியே, அதனுடைய வேர் ஓ நிலத்துல அல்லவா இருக்குது. நீ பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை உனக்கு நான் தருவேன். அதை யாரும் பிடுங்க விட மாட்டேன். இந்த நவம்பர் மாதம் உங்க கைகள் நிறைந்திருக்கும், உங்க மனசு நிறைஞ்சிருக்கும், உங்களுடைய கண்கள் முழுவதும் தேவ ஆச்சரியத்தினால நிறைந்திருக்கும். கர்த்தர் இதை செய்தார் என்று சொல்லத்தக்கதான நாவுகள் உங்களுக்குள்ளாய் கர்த்தர் எழும்ப செய்ய போகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. அன்புள்ள ஆண்டவரே, நீர் எவ்வளவாய் இந்த அருமையான தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் நபர்கள் ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவரே அன்பு கூறுகிறீங்க. இவர்களை எவ்வளவா நேசிக்கிறீங்க. உங்களை தேடி வந்த இவர்கள் தெய்வீக பாக்கியத்தை இன்னைக்கு இந்த வார்த்தையின் மூலமாய் இந்த ஆலயத்தில் நிறைஞ்சிருக்கிற தேவ பிரசன்னத்தை தன்னுடைய வாழ்க்கையில சுமந்து கொண்டு இந்த மாதம் முழுவதும் தேவனுடைய நிழலுக்குள்ளாய் தங்கி தாபரிக்கட்டும். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. புத்தி உள்ளவர்களாய் நடக்க கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவ ஞானம் இவர்களுக்கு ஆண்டவரே போதிக்கப்பட்டு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. தேவ பிரசன்னம் கூடவே இருக்கட்டும். நல்ல நல்ல காரியங்களை செய்யுங்க. இந்த கஷ்ட காலத்துல கூட கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை செழிப்பா ஆண்டவரே நிம்மதியா நிரந்தரமானவைகளை பெற கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுவீராக. மீட்பரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.